பேருந்து கட்டணங்களை திருத்தம் செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள பேருந்து கட்டண கொள்கையின்படி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி பேருந்து கட்டண திருத்தம் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அதற்கமே 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக எரிபொருள் விலையில் தொடர்ந்து ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய இயக்கச் செலவுகள், தற்போது பயன்படுத்தப்படும் பேருந்து மாதிரிகள், அமெரிக்க டாலரின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப பேருந்து உதிரி பாகங்களின் விலைகளின் ஏற்படும் தாக்கம், அதிவேக வீதிகளில் பயணிக்கும் பேருந்துகள் மற்றும் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட குறைந்த தள அமைப்பை கொண்ட மெட்ரோ பேருந்துகள் ஆகிய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படுகின்றது. அதே நேரம் பொதுமக்களுக்கு தடையற்ற போக்குவரத்து சேவையை வழங்குவதையும் பேருந்து கைத்தொழிலின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள பேருந்து கட்டண சூத்திரம் மற்றும் கட்டண கட்டமைப்பை புதுப்பிப்பதற்கும் திருத்துவதற்குமான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கமே ஜூன் 30ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள எரிபொருள் விலை திருத்தத்தையும் கருத்தில் கொண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் பேருந்து கட்டணங்களை திருத்தம் செய்வதற்காக போக்குவரத்து, அதிவேக வீதிகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. තොවිලේ පටන් ගන්න වෙලාව හරි. හොයාගෙන ගිහින් ඩෙංගි මදුරුවා නැති කරමු. කොළ පාට, රතු පාට, නිල් පාට කියලා වෙනසක් නැහැ. දොස්තරද ඉංජිනේරුවද කම්කරුවද කියලා වෙනසක් නැහැ. පුංචි කිරිසප්පයටත් විදිනවා මරනවා. හොයාගෙන ගිහින් ඩෙංගි මදුරුවා නැති කරමු. එකාවන්ව සටන් කරමු. ඩෙංගි නැති රටක් හදමු. இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,000 தாண்டியுள்ளது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டின் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,406 உயர்ந்துள்ளதுடன் மரணங்களின் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலயங்களில் மட்டும் 10,024 டெங்கு நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் தற்காலிக இயக்குநர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் மட்டும் 21,565 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் 11,392 நோயாளர்களும், கம்பகா மாவட்டத்தில் 11,006 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். பொதுமக்கள் இன்னமும் நுளம்புகள் முட்டையிடும் இடங்களை முழுமையாக சுத்தம் செய்யாமல் இருப்பதே இந்த தீவிர பரவலுக்கு முதன்மை காரணம் என வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனி வரும் நாட்களில் நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டுமாயின் நுளம்புகள் பெருகும் இடங்களை முற்றாக அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது அரசு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளை சூழவே டெங்கு மிக வேகமாக பரவி வருகிறது. எனவே இது குறித்து பொதுமக்கள் கூடுதல் அவதானத்துடனும் பொறுப்புடனும் செயற்படுமாறு வைத்தியர் கபில கண்ணங்கர கேட்டுக்கொண்டுள்ளார். ඩෙංගි වෛරස් 2 සහ ඩෙංගි වෛරස් 3 කියන ඒ වෛරස් දෙවර්ගයම මේ මදුරුවන්ගේ ආසාදිත වෙලා තිබෙනවා. ඒ නිසා දෂ්ට කරන මදුරුවන් වෛරසයත් සමග තමයි ඉන්නේ. ඉතින් ඒ නිසා මේ මදුරුවන් විනාශ කළ යුතු වෙනවා. ඉතින් ඒ සඳහා බොහෝ වෙන ස්ථාන ඉවත් කරන්න ඕනේ. සුහුඹුල් මදුරුවන්, දැනට ඉන්න මදුරුවන් දූමාන කටයුතු මගින් ඉවත් කිරීමට කටයුතු කරන්න අවශ්‍යයි. මේ මදුරුවන් බොහෝ වෙන ස්ථාන ඉවත් කරගත්තේ නැත්නම් අපි මේ කතා කරන්නේ අපේ දරුවන්ගේ, අපේ වැඩිහිටි අම්මලා තාත්තලාගේ ජීවිත ගැන. ඒ නිසා කරුණා කරලා මින් ඉදිරියට මේ පිළිබඳ දැඩි අවධානයක් යොමු කරන්න. මේක සාමාන්‍යයෙන් කියන වැකියක් නෙවෙයි. மத்திய கிழக்கில் போர்கள் நிலவிய போதிலும் இலங்கை அதிகாரிகள் எடுத்த விரைவான நடவடிக்கைகள் நாட்டின் மெக்ரோ பொருளாதாரம் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கு பெரிதும் உதவியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் இவன் பாபியோர்கியோ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் நேற்றைய தினத்துடன் நிறைவடையும் நிலையில் அவர்கள் நாட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் நேற்று பிற்பகல் இலங்கை மத்திய வங்கி வளாகத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தினர். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் இந்த வருடத்தின் இறுதிப் பகுதியில் நிதி வசதிகள் தொடர்பான 7வது மதிப்பாய்வு குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க உள்ளதாக குறிப்பிட்டார். அதேபோல் நாட்டின் நீண்டகால ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக பொருளாதார சீர்திருத்த பயணத்தை இதே வேகத்தில் முன்னோக்கி கொண்டு செல்வது அத்தியாவசியமானது என அவர் சுட்டிக்காட்டினார். வெளிப்புற அதிர்ச்சிகள் தொடர்ந்தும் ஏற்படும் என தெரிவித்த தூதுக்குழு தலைவர் இலங்கையின் முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டிய பொருளாதார சீர்திருத்தங்களின் ஸ்திரத்தன்மையை பேணுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார்.
சீர்திருத்த செயல்முறைகளுக்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படுவதன் முக்கியத்துவத்தை விவரித்த இவன் பாபியோர்கியூ மத்திய கிழக்கு மோதல்கள் தொடர்பில் இலங்கை இதுவரை எடுத்துள்ள பொருளாதார கொள்கைகள் நடவடிக்கைகள் மிகவும் பொருத்தமானவை என்றும் பாராட்டு தெரிவித்தார். பலதரப்பட்ட வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் மேக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு விரிவாக்கப்பட்ட நிதி வசதி வேலைத்திட்டத்தின் கீழ் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசாங்கம் காட்டியுள்ள அர்ப்பணிப்பை சர்வதேச நாணய நிதியத்தின் விசேட பிரதிநிதிகள் குழு பாராட்டியுள்ளது. ஜூன் 24 முதல் 30 வரை கொழும்பிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் விசேட பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது கருத்து தெரிவித்த அக்குழுவினர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறும் ஏனைய பல நாடுகளை விடவும் இலங்கை மிக உயர்ந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் இலங்கையின் எதிர்கால பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் தங்களது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக அவர்கள் உறுதியளித்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சாந்திரா தலைமையில் பிரதிநிதிகள் குழு இலங்கை அடைந்துள்ள பொருளாதார மீட்சி பிரகதியையும் நாட்டின் மீண்டெழுத்திறனையும் பெரிதும் பாராட்டியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரவிருக்கும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள EFF வேலை திட்டத்தின் 7வது மதிப்பாய்வின் போது இலங்கையின் செயற்பாடுகள் அதிகாரப்பூர்வமாக மதிப்பீடு செய்யப்பட உள்ளதாக ஜனாதிபதியிடம் தெரிவித்த குழுவினர் அதற்கு முன்னர் இலங்கை பூர்த்தி செய்ய வேண்டிய ஏனைய பொறுப்புகளை நிறைவு செய்யும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை அளிப்பது ஒருபுறம் இருக்க அதன் பலன்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்ப்பதே அரசாங்கத்தின் இறுதி நோக்கம் என்று வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்புகள், டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அழிவுகள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் போன்ற வெளிப்புற சவால்களால் சில தடங்கல்கள் ஏற்பட்ட போதிலும் மேக்ரோ பொருளாதாரம் எல்னினோ மற்றும் லால்னினா நிலைமைகளின் தாக்கம் 3 பிரதான துறைகளிலும் 3 கொள்கை திட்டங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நிதி கொள்கை, பணக்கொள்கை மற்றும் விவசாய கொள்கை என்பனவற்றில் இவை பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதன்போது மத்திய வங்கி நிதி கொள்கை குறித்தும், திரைசேரி பணக்கொள்கை குறித்தும், விவசாய அமைச்சு மற்றும் அதனுடன் தொடர்புடைய திணைக்களங்கள் விவசாய கொள்கை குறித்தும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கால்நிலை மாற்றம் பற்றிய பாராளுமன்ற ஒன்றியத்தில் கருத்து வெளியிடும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். மத்திய வங்கி, திரைசேரி, விவசாய திணைக்களம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பல நிபுணர்கள் இதில் கலந்து கொண்டனர். විශේෂයෙන්ම මේ වගේ හදිසි තත්ත්වයක් තුළ ඒ ෆන්ඩ්ස් ගන්නකොට ඒ රීපර්පස් ක්‍රමවේදය වඩාත් කතා කරලා නිවැරදි කරගන්නට ඕන. හැබැයි අර රීපර්පස් ෆන්ඩ්ස් කියන කැලල අතාරිනවා. ඒ කියන්නේ පවතින ඒඩ් ප්‍රෝග්‍රෑම් වලින් ඉතුරු සල්ලි ටික ලබා ගැනීම අර ගත්තු තැනින් ඒ ගැප් එක ඒ හිදස පුරවන්නේ නැතුව. අපි යෝජනා කරන ඒ හිදස පුරවන වැඩපිළිවෙලකට කරුණාකරලා අවතීර්ණ වන්න. இலங்கையின் கடற்படையின் புதிய கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். இதற்கமைய இதுவரை கடற்படையின் தலைமை அதிகாரியாக கடமையாற்றிய ரியர் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ வைஸ் அட்மிரல் பதவிக்கு தரம் உயர்த்தப்பட்டு இலங்கை கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்குரிய நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நியமனம் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதுடன் தற்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் காஞ்சன பனாகொட அன்றைய தினம் பதவியிலிருந்து ஓய்வு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கிழக்கு முதல்வர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் ஜூலை 13 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கடந்த 2025 ஏப்ரல் 7 கைது செய்தனர். மேலதிக விசாரணைகளுக்காக முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தமது கடவுச்சொற்களை புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதற்கமைய தொலைபேசி மற்றும் மடிக்கணினியின் கடவுச்சொற்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
சமூக வலைத்தள பக்கங்களில் அண்மை காலமாக வெகுவாக பகிரப்பட்டு வந்த ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியர்களை அதன் உரிமையாளர் ஒருவர் தாக்கும் காணொளியுடன் தொடர்புடைய சமூக வலைத்தளங்களில் அறியப்படும் பிரபல கொத்துரொட்டி ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டார். சந்தேக நபர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டார். ஸ்ரீ ஞானி கதிர்காம புனித யாத்திரை குழுவினர் புகழ்பெற்ற கதிர்காமம் கந்தன் ஆலயத்திற்கு பாத யாத்திரை செல்வதற்கான மாலை அணிவிக்கும் நிகழ்வு மெராயா சமுத்திரவள்ளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மிக சிறப்பாக இடம்பெற்றது. விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட முத்துமாரி அம்மனுக்கும் விசேட பூஜைகள் இடம்பெற்று தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று பாத யாத்திரைக்கான மாலை அணிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். सिंकाय नमः। ओम बालनेत्रसुताय नमः। ओम प्रभुवे नमः। ओम पिंगलाय नमः। ओम कृतिकासूदनवे नमः। ओम तुविसत्पुजाय नमः। ओम तुविसन्नेत्राय नमः। ओम शक्तिधराय नमः। ओम षडाननाय नमः। கொழும்பு வுல்ஃபண்டால் பாலிகா மகா வித்தியாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 3 மாடி கல்வி கட்டிடத்தின் திறப்பு விழா நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் சுஜீவனி எல்லேபோல அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 4 சமய தலைவர்களின் சமய ஆசீர்வாதத்துடன் நிகழ்வுகள் ஆரம்பமானது. சுமார் 100 மில்லியன் மதிப்பிலான இக்கட்டிடம் துபாய் ஐக்கிய அரபு அமீரகத்தை தலைமையிடமாக கொண்ட ஷைதா அறக்கட்டளையின் நிதியுதவியுடன் முன்னாள் மேல்மாகாண சபை உறுப்பினர் நௌசர் ஃபவுசியின் முயற்சியினால் நிர்மாணிக்கப்பட்டது. பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலே அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பாரம்பரிய ரிபனை ஏனைய பிரமுகர்களுடன் இணைந்து வெட்டி கட்டடத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பாடசாலை அதிபர் சுஜீவனி எல்லேபோல சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர், முன்னாள் அமைச்சர் HM ஃபவுசி, நௌசர் ஃபவுசி, பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாத் பதூதீன், மனோ கணேசன், காதர் மஸ்தான், ரவி கருணாநாயக்க, SM
மரிக்கார் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் கொழும்பு வலய கல்வி பணிப்பாளர்கள், கொழும்பு வெள்ள வீதி பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர், பல பாடசாலைகளின் அதிபர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவியர் சங்க பிரதிநிதிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9 A சித்திகளை பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகள் விழாவை சிறப்பித்தன. இத்திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறுவதற்கு வழங்கிய முக்கிய பங்களிப்பை பாராட்டி பாடசாலை அதிபர் சுஜீவனி எல்லேபோல் அவர்கள் நௌசர் ஃபௌசி அவர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசொன்றை வழங்கி கௌரவித்தார். புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் சங்கம் சரணம் கச்சாமி துத்தியம் பிராமி சரணம் கச்சாமி. பாகிஸ்தானின் லாகூர் நகருக்கு அருகில் உள்ள கஹனா பகுதியில் அமைந்துள்ள தனியார் மேலதிக வகுப்பு ஒன்றின் கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் 14 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறுவர்களில் பெரும்பாலானோர் 7 முதல் 11 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களில் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களும் அடங்குவர். இந்த கூரை இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான கட்டிடத்தின் கூரை நீண்ட நாட்களாகவே மிகவும் பலவீனமான நிலையில் இருந்துள்ளது. ஆபத்தான முறையில் சிறுவர்கள் வகுப்பறையில் படித்துக் கொண்டிருந்த நேரத்திலேயே கூரையின் பழுதுபார்க்கும் பணிகளும் தடையின்றி நடைபெற்று வந்துள்ளன. கூரையின் மேல் ஏற்றப்பட்ட அதிகப்படியான பாலம் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என மக்கள் சந்தேகிக்கின்றனர். எனினும் உத்தியோகபூர்வ விசாரணைகள் முடிவடைந்த பின்னரே இதற்கான துல்லியமான காரணம் அறிவிக்கப்படும்.
பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அத்துடன் காயமடைந்த சிறுவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சைகளையும் தடையின்றி வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை பஞ்சாப் மாநில முதல்வர் மரியம் நவாஸ் ஷெரீப் கருத்து தெரிவிக்கையில், இது நெஞ்சை உழுக்கும் ஒரு பேரவலமாகும். இந்த விபத்தின் பொறுப்பான மற்றும் அலட்சியமாக செயற்பட்ட அனைவருக்கும் எதிராக சட்டம் மிக கடுமையான முறையில் பாயும் என்று உறுதிபட கூறியுள்ளார். லங்கா பிரீமியர் லீக் தொடரின் 6வது பருவ காலத்துக்கான போட்டி மத்தியஸ்தர்கள் மற்றும் நடுவர்களின் விவரங்களை இலங்கை கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் ஐசிசியின் உயரடுக்கு போட்டி மத்தியஸ்தரான ரஞ்சன் மடுகொல்ல, ஐசிசியின் உயரடுக்கு நடுவர் குமார் தர்மசேன, ஐசிசி போட்டி மத்தியஸ்தர்கள், நடுவர்கள் மற்றும் உள்ளூர் நடுவர்கள் என பலர் பெயரிடப்பட்டுள்ளனர். போட்டி மத்தியஸ்தர்களாக ரஞ்சன் மடுகொல்ல, கிராம் லெப்ராய், வெண்டல் லெப்ராய், மனோஜ் மெண்டிஸ், பிரதீப் ஜெயபிரகாஷ் ஆகியோரும் நடுவர்கள் குழாமாக குமார் தர்மசேன, வயன் நைட்ஸ், ஆசிஃப் யாக்கூப், பிரகித் ரபுக்வெல்ல, ரவீந்திர கொட்டாச்சி, சாமரடி சாய்சா, அசங்க நாணயக்கார, சந்திரிக அமரசிங்க, ஏமந்த் பொத்தேஜு, சாந்த பொன்சேகா, PRL துலசிரி ஆகியோரும் பெயரிடப்பட்டுள்ளனர்.